ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவம் பார்க்கலாம். பாடம் 1 நமது பூமி. சூரிய குடும்பம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாயுக்கள் மற்றும் தூசிகளால் ஆனது. இதனை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சூரிய நெபுலா என்று அழைக்கிறோம். ஸோ பேரண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிகற்கள், துணைக்கோள்கள் இது எல்லாம் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் பேரண்டம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்றது நட்சத்திரங்களோட தொகுப்பு. சூரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட 8 கோள்கள் உள்ளன. அது என்னென்ன கோள்கள் அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ பூமி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது 3ஆவதா அமைந்திருக்குது. இருப்பிட வயசுல 3ஆவதா அமைந்துள்ள 5ஆவது பெரிய கோள். உட்புற பாறைக்கோள் அல்லது திறக்கோள்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்றோம்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஸோ வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு அல்லது உறைந்திருக்கும் கோள்கள் எதெல்லாம்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அடுத்து பூமிக்கு கிட்டத்தட்ட 2 இயக்கங்கள் உண்டு. எதெல்லாம் அப்படின்னா தன் சுழற்சி, அப்புறம் சூரியனை வலம் வருதல். தன் சுழற்சினா தன்னச்சில தன்னைத்தானே சுழல்றது. ஸோ இரவு பகல் மாற்றம் இதனால ஏற்படுது. சூரியனை வலம் வருதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தனது அச்சொல்ல 23 டிகிரி சாய்வாக தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனையும் சுற்றுது. ஸோ இதனால என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னா பருவகால மாற்றங்கள் ஏற்படுது. அடுத்து பருவ காலங்கள் பற்றி படிக்கலாம். பருவ காலங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வகைப்படும். ஸோ பாருங்க, கோடை காலம் அப்படின்னா மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டு நவம்பர், குளிர்காலம் அப்படின்னா டிசம்பர் டு பிப்ரவரி. ஸோ உயிர் வாழ தேவையானது எதெல்லாம் நமக்கு தெரியும்? நிலம், நீர், காற்று. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பூமியில மட்டும்தான் இருக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். மிகச்சிறிய கோள் எது அப்படின்னா புதன். பெரிய கோள் எதுனா வியாழன். வெள்ளியையும் பூமியும் எப்படி சொல்லுவோம்னா இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் அப்படிங்கிறது செந்நிறக்கோள், பூமி அப்படின்றது நீலக்கோள், சனி அப்படின்றது வளையங்கள் கொண்ட கோள். கண்டங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வகையான கண்டங்கள், மொத்தம் 7 இருக்குது. ஸோ அது என்னன்னு பாருங்க: ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா அண்டு ஆஸ்திரேலியா. சரி, இது வந்து A4 நோஸ் அப்படின்னு ஸ்டார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். A4னா அது ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஸோ டோட்டலாக A வந்து 4 இருக்குது. நார்த் அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அதுக்கடுத்து S வந்து சவுத் அமெரிக்கா, E அப்படின்றது ஐரோப்பா, அதாவது யூரோப்பா. ஸோ அதுதான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பெரிய கண்டம் அப்படின்னா ஆசியா. சிறிய கண்டம் எது இருக்கிறதுலே? ஆஸ்திரேலியா. பனி நிறைந்த கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா. கண்டங்களின் மேற்பரப்பு பல வகையான நிலத்தோற்றங்களை கொண்டதுன்னு நமக்கு தெரியும். அது என்னென்ன அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், தீவுகள் எல்லாம் சேர்ந்தது. பெருங்கடல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட மொத்தம் 5 இருக்குது. பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், அப்புறம் வந்து என்னது ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நமது பூமி அப்படின்னா 71% நீர் இருக்குது, 29% நிலத்தால சூழப்பட்டிருக்குது. ஸோ இந்த 71% நீர் அப்படின்றத சொல்கிறோம். அதில் வந்து 96.5% உப்பு நீர் தான், 2.5% தான் நன்னீர். அதுலேயும் 1% மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். பெருங்கடல்களோட சராசரி ஆழம் எவ்வளோ இருக்குன்னா 3800 மீட்டர் ஆழம் வந்து இருக்குது. பெருங்கடல்கள் மிக ஆழமான இடம் எது அப்படின்னா மரியானா அகழி தான் மிக ஆழமானது. ஸோ அடுத்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. உலகிலேயே மிக உயரமான சிகரம் என்னது அப்படின்னா எவரெஸ்ட். அதோட அளவு கொடுத்துருக்காங்க 8848 மீட்டர். இது வந்து எங்கே இருக்குது இந்த சிகரம்னா இமயமலையில் உள்ளது. ட்ரெச் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அகழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் முதல் பாடத்தில் 5ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற நோட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது டெட் எக்ஸாம், STT எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.